வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வேர் ஹவுஸ் டெக்கீலா. இது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் மெக்சிகோங்க. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். அகேவ்னு சொல்லிட்டு ஒரு வகை செடி இருக்கு நண்பா. அதை ஃபர்மெண்ட் பண்ணால் கிடைக்கிற பொருள் தான் வந்து டெக்கீலா. சரிங்களா? இதுவும் நார்மலாக விஸ்கி, பிராண்டி, ஓட்காரம், ஜின் போல் வந்து ஒரு ஆல்கஹாலிக் பேவரேஜுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது நண்பா. ஒயிட் ஆர் சில்வர். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட். சரிங்களா? ஒரு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பீரியடில் மெச்சுரேஷன் ப்ராசஸ்ங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மெச்சூர் பண்ண வைப்பாங்க பேரலில். அதாவது உடன் பேரல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து மெச்சூர் பண்ண வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு கம்மியாக மெச்சூர் பண்ணால் அது வந்து கலர் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒயிட் ஆர் சில்வர் டெக்கிலான்னு சொல்லுவாங்க நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டுன்னு ஒரு டைப் இருக்குது. ஒன்றும் இல்லை நண்பா, சேம் இதே டெக்கிலாவில் கேரமல் கலரிங் கொடுப்பாங்க. அல்லது இந்த உடன் பேரலில் ரொம்ப நாள் இருக்கிறனால அதுவே வந்து இயற்கையாக அந்த மரத்தோட கலர் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் டெக்கிலா. மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஸ்டட் டெக்கிலான்னு சொல்லுவாங்க. அதாவது மெச்சுரேஷன் ப்ராசஸில் 3 to 12 months வச்சுருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது வின்டேஜ் டெக்கிலா. அதுவே வந்து 12 to 36 months வந்து மெச்சுரேஷன் ப்ராசஸில் இருந்தால் அது வந்து வின்டேஜ் டெக்கிலான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஏஜ் டெக்கிலான்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் டெக்கிலான்னு சொல்லலாம். 3 years மெச்சுரேஷன் ப்ராசஸில் இது இருக்கும் நண்பா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட்டு. அதுவே பார்த்திங்கன்னா 60 ml வந்து 223 rupees ப்ரைஸுங்க. வாங்க நண்பா, டக்குன்னு இதோட லேபிள் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த வேர் ஹவுஸ் டெக்கிலா இம்போர்ட்டட் ஃப்ரம் மெக்சிகோங்க, பட் பாட்டில்ட் இன் இந்தியா. 100% பியூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் இமேஜில் ஒரு செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அகேவ் பிளான்ட்டுங்க. இது வந்து ஒரு பார்க்குறக்கு வந்து கள்ளி செடி மாதிரி இருக்கும். எப்போயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எதோட மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெக்கிலா வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் வேல வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தான் எடுக்கிறாங்களாமா. அதுவும் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர்லங்க, அதாவது வித்தவுட் ஐஸ் க்யூப்ஸில். ஏன்னா வந்து அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அண்ட் அரோமாஸ் வந்து ட்ரிங்க்லேயே இருக்கும், நமக்கு ஃபுல்லாக அது கிடைக்குங்கிறதுனால மோஸ்ட்லி ரூம் டெம்பரேச்சரில் எடுக்கிறாங்களாமா. இன்றைக்கி நம்ம அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வித்தவுட் ஐஸ், வித்தவுட் வாட்டர் நீட்டாக ட்ரை பண்ண போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துடலாம். இது என்னது? சாராயம். அது தெரியுது. ஏனுக்கு இப்படி வெளியில வச்சு குடிக்கிறீங்க? இது அமெரிக்கன் ஸ்டைல். நாங்கெல்லாம் ஃபாரின் ஸ்டைல் எப்ப கத்துக்கிறோம்? நண்பா 30 ml வந்து போர் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நீட்டாக ட்ரை பண்ண போகிறோம். சியர்ஸ். நண்பா, நீட்டாக ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகன்னு இருக்குது நண்பா. அந்த ஸ்க்ரீனே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். குளிர்காலம்னா ஓகே நண்பா, இப்படி ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் இருக்காது. பட் வெயில் காலத்தில் தயவுசெய்து இது யாரும் வந்து நீட்டாக ட்ரை பண்ணாதீங்க. செகண்ட் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டி. நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? சிம்பிள் தான். தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? சரக்கு அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சரக்கை எப்படி அடிக்கிறது தான் முக்கியம். மிக்சிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எஃபெக்ட்ஸே வேற மாதிரி ஆயிடும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சைட் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். பட் மோஸ்ட்லி நிறைய பீப்புள் வந்து இதை வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்க நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை எடுத்துப்பாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, சிக்கன் ஃபீட். சரிங்களா? நார்மல் நம்ம பிராய்லர் சிக்கன் இல்லைன்னா நாட்டுக்கோழி எதோட ஃபீட்டும் வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து கோலஜன்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், நல்ல ஹெல்த்தி ஹேர், அப்புறம் ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கோலஜனுங்கிற ஒரு சத்து வந்து நமக்கு உதவும். ஸோ இது வந்து ஹை இன் கோலஜன். மோஸ்ட் ஆஃப் த மீட்டில் வந்து கோலஜன் வந்து கிடையாது. சிக்கன் ஃபீட்டில் வந்து கோலஜன் நிறைய இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸாவது வந்து சிக்கன் ஃபீட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா டேஸ்ட் பண்ணலாம். சியர்ஸ். ரொம்ப நல்ல மிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நண்பா. வந்து சால்ட் அண்ட் லைம் போட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. பட் அது ஷார்ட்ஸ்க்கு நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் ட்ரிங்க்குக்கு இது வந்து உண்மையாகவே நல்ல மிக்ஸ்ன்னு சொல்லுவேன். டெக்கிலா வித் கிரேப் வேறு லெவலில் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது போல் நிறைய ட்ரிங்க் ரிவ்யூ அண்ட் காக்டைல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஃபேக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் உங்கள் பொண்ணான கையை சப்ஸ்கிரைப் பட்டனில் தட்டிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். பி சேஃப் நண்பா. ஹாப்பி. பை.